கவிதா எங்க இருக்காங்க அவங்க? எங்க? இதோ இங்க தான் இருக்காங்க மேடம். வாங்க. என்ன கவிதா, நீங்க தான் என்ன காரை மறக்க சொன்னீங்களா? நீங்க எப்படிங்க? ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த தப்பும் நடக்கல, எல்லாம் சரியா தான் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். எல்லா தில்லுமுலையும் இவன் தான் செஞ்சிருக்கான். கார்த்தி, என்ன நடக்குதுங்க? மேடம், ஸ்வீட் கடையில இருந்து அந்த பெட்டி இந்த கார்ல தான் வந்தது மேடம். என்னது குழப்பமா இருக்கே? நீங்க தான் குழம்பி இருக்கீங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். தொழில் போட்டி பொறாமையில தான் இந்த சங்கர் எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். எனக்கு போன் பண்ணி மிரட்டினது இவன் தான், SMS அனுப்புனது இவன் தான், என்னோட படத்தை இவன் தான் திருடி இருக்கான். எல்லாமே கரெக்டா செட் ஆயிருக்கு. ஏடா கரெக்டா செட் ஆயிருக்கு? நீ பெரிய துப்பறிய சாம்புவா? பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு என்ன கவிதா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மிரட்டினு என்ன இப்ப பழி வாங்குறியா? சங்கர், தேவையில்லாம பேசாத. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்தீங்க? கவிதா, நாங்க ஜவுளி கடைக்கு போய் ஜவுளி வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் கடைக்கு போனப்ப அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அந்த ஸ்வீட் கடைக்காரன் கொண்டு கொடுத்தான். எடுத்துட்டு வர்றப்ப வண்டியை மடக்கி பிடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. காரணம் தானே தெரியணும், காரணம் தானே தெரியணும். நீ ஜவுளி கடை பெட்டி வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு. காரணம் என்னன்னு தெரியும். என்ன பேசுறான் அவன்? எடு முதல்ல. கத்தாதரா, எடுங்க மாமா, அதை தள்ளுங்க, எடுங்க. என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு. டேய், எங்கடா என்னோட 10 லட்சம் ரூபாய் பணம்? இது 10 லட்சம் ரூபாய் பணமா? என்னடா உளறிட்டு இருக்க? எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு போன்ல மர்ம குரல்ல பேசி என்ன மிரட்டி வாங்கினல, 2 பேரும் ஆட்டைய போட்டீங்களா? அந்த பணம் எங்க? டேய், அனாவசியமா பேசுன தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். படிக்கலாம் பேசுறேன். வாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. யாரும் கிளம்ப கூட. கவிதா, பணத்தை அவங்க காருக்குள்ள எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கணும். கவிதா, காருக்குள்ள எல்லாம் பணம் இல்லடா. உனக்கு சந்தேகம் வந்தா போய் பாத்துக்கோ. சரி. அறிவு இருக்காடா உனக்கு? பேனட்ல வேணா பணம் தர, அதுல கூட நீ வச்சிருப்ப. போடா. கையடி, நான் திறக்கிறேன். பாரு, அத தொடாதடா, சுடுண்டா. சொன்னல. பத்து லட்ச ரூபாய் கொடுத்து நல்லா ஏமாந்துட்டியா அவன்ட்டியாவது? இதே பொழப்பு தாண்டா உனக்கு, வேற வேலையே இல்லையா? அத கொடுங்க. நீங்க கிளம்புங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் விசாரிக்கிறேன். நீங்க கிளம்புங்க.
நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். வாங்க மாமா. பரவாயில்ல சங்கர், ஆபீஸ் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி ரிச்சா தான் வச்சிருக்க. உட்காருங்க மாமா. சரி, எங்க போறீங்க? எம்டி சேர்ல உட்காருங்க. ஏப்பா, நீ இந்த கம்பெனியோட எம்டி, அது எம்டி சேர், நீ தான் உட்காரணும். அட நீங்க வேற. உட்காருங்க மாமா. ஒரு காரணமா தான் சொல்றேன். வாங்க. கூச்சமா இருக்குப்பா. இங்க பாருங்க மாமா, பணம் காசு இன்னைக்கு வரும் போகும், அது முக்கியம் கிடையாது. ஏன் பதவி கூட வரும் போகும், ஆனா மனுஷன் தான் நிரந்தரம். இந்த சேர்ல நான் உட்காரலனாலும் நான் எம்டி தான். ஒரு காரணமா தான் சொல்றேன், உட்காருங்க. அட உட்காருங்க மாமா. என்னப்பா நீ? உட்காருங்க. என்னது இப்படிதான் உட்காருவாங்களா ஒரு எம்டி? சும்மா ஸ்டைலா கெத்தா அப்படி உட்கார வேணா? உட்காருங்க மாமா, உட்காருங்க. நல்லா உட்காருங்க. ஏறி மேல உட்காருங்க. என்னப்பா நீ? அப்படி உட்காருங்க. இதுதான் நல்லா இருக்கு. நீ என்னப்பா அங்க போய் உட்கார? இப்படி வா. இருக்கட்டும் இருக்கட்டும், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், அதனால தான் உட்கார சொன்னேன். என்னப்பா? என்ன காலையில ஸ்வீட் ஸ்டால் கூட்டிட்டு போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்குற, ஜவுளி கடை கூட்டிட்டு போய் துணி வாங்கி கொடுக்குற, இப்போ எம்டி சீட்ல கொண்டு உட்கார வச்சிருக்கிற, என்ன பண்ற? எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, என்னிலேருந்து இந்த கம்பெனிக்கு நீங்க தான் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். என்னது? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். என்னப்பா விளையாடுறியா? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாத. நீ சொன்னது கேட்டு எனக்கு அப்படியே தலையை சுத்துது. நான் விளையாடல மாமா, சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நம்ம குடும்ப தொழிலாக வச்சுப்போம். நீங்கள் சிஇஓவாக இருந்து இந்த கம்பெனியை பார்த்துக்குங்க. நான் வெளியில் போய் கம்பெனி ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பம் முன்னேறத்துக்கு பாடுபடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்ன சங்கர் இது திடீர்னு தடாலடி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? இல்லை மாமா, தடாலடியெல்லாம் முடிவு எடுக்கல. என்னால் ஒரு ஆளாக இந்த கம்பெனியை பார்த்துக்க முடியல. கணக்கு வழக்கெல்லாம் நம்பிக்கையை யார்ட்டையும் கொடுக்க முடியல. யாராவது ஒரு நம்பிக்கையான ஆள் எனக்கு தேவை. எனக்கு நம்பிக்கையான ஆள்னு பார்த்தா 2 பேர் தான். ஒன்று நீங்கள், இன்னொன்று ராஜா அண்ணன். ராஜா அண்ணன் தாத்தாவோட கம்பெனியில் 6 மாதம் எம்டியாக இருக்கும்போது அரிசி கடையை விட்டுட்டு அந்த வேலைக்கு வரல. அவருக்கு அதுதான் சொந்த தொழில். அதை விட்டு அவர் வரமாட்டேன்ட்டார். அவர் அதிகாரம் பண்ணி வாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்களை வாங்கன்னு உரிமையாக சொல்ல முடியுமாம்மா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இருக்கட்டும்பா, இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு என்ன கூட்டு வந்தீங்க சிஇஓன்னா எப்படி? ஏன்னாம்மா, நான் ஆடிட்டிங் தான் படிச்சிருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணலை. தாத்தா கம்பெனியில் 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி பழக கற்றுக்கலாமாம்மா? அதுக்கு இல்லைப்பா, இந்த ஊர் உலகம் சும்மா இருக்காது. மாதவனை பார்த்தா இல்லை, திடீர்னு வர்ற வழியில் வண்டியை மறிச்சு 10 லட்ச ரூபா நாம தான் தேடிட்டு வந்தோன்னு வண்டியெல்லாம் செக் பண்ணான். அவனுக்கு நீயும் நானும் ஒன்றா இருந்தாலே பிடிக்காதுப்பா. இங்கே பாருங்க மாமா, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவன் யார்? அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்கிட்டோம். உங்கள் முடிவை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு இல்லை சங்கர், நீ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, அவனும் இதே தான் பண்ணுறான். இப்போ நான் அவன் கூட கூட்டு சேர்ந்தேன்னு வச்சுக்க, அண்ணனே நமக்கு எதிராக போய் சேர்ந்து நமக்கு குழி தோன்றான்னு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான். இந்த விஷயத்த நான் யோசிக்கலாமாம்மா? ஆனால் ஒன்று மாமா, மாதவன் யார் மேலே வேணாலும் என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் சொல்லுவான். ஏன் உங்கள் மேலே, என் மேலே, என் அக்கா மேலே, உங்கள் தங்கச்சி மேலே கூட அவன் கம்ப்ளைண்ட் சொல்லுவான். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் மேலே 1% கூட உண்மை இருக்காது. ஒரு அயோக்கியனுக்காக பயந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை முழுக்க முடிவெடுக்காமல் இருக்க முடியுமா? யாரோ ஒருத்தங்க வீண் பழி போடுறாங்கன்னு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா மாமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணா? சரி, இங்கே பாருங்க, மாதம் விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நம்ம விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் சிஇஓ. இது நம்ம குடும்ப தொழில்.
இதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கடுமையாக உழைச்சி முன்னேறுவோம். இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? சங்கர், உங்கள் அக்காவை நான் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் குடிகாரனை வேறு சுற்றிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு கம்பெனியில் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறேன்னு நினைக்கும் போது உன்னை நினச்சா எனக்கு பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு தான் எனக்கு தெரியல. சங்கர், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இபி ஆஃபீஸில் ஏஇ. எனக்குன்னு ஒரு பதவி, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இருக்கு. 15 வருஷம் சர்வீஸு, கௌரவமான சம்பளமும் வாங்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாத தொழிலில் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் வந்து உட்காரணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு தப்பு இல்லை மாமா. அடுத்தவங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் யோசிக்கணும். நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு நீங்கள் கௌரவம் பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இல்லை சங்கர். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் எனக்கு 15 வருஷம் சர்வீஸு. மாமா, சிஇஓவாக போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு நான் உதவி பண்ணல. கம்பெனியை பார்த்துக்கிட்டு எனக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுறீங்க. இல்லை சங்கர், இது கவர்மெண்ட் ஜாபு. மாமா, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குமா? சரி மாமா, நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. பொறுமையாக யோசிங்க. உங்கள் முடிவை எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் சாயங்காலம் வீட்டில் வச்சு சொல்கிறேனே. ஓகே, அப்புறம் உங்கள் இஷ்டம். மாமா, எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு அப்புறமா கிளம்புங்க. என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். மேடம் வாங்க மேடம். நான் எதுவும் வாங்க வரல. சொல்லுங்க மேடம். போலீஸ். ஓ, என்ன மேடம்? ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க. இங்க சாப்பிட வந்தவங்க ஒரு வயலட் கலர்ல ஜவுளி கடை பாக்ஸ் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்க மேடம். இங்க சர்வ் பண்ண ஆளுங்க வேற யார்கிட்டயாவது மாத்தி கொடுத்துட்டாங்களான்னு கொஞ்சம் விசாரிக்கணும். மேடம், இங்க சர்வீஸ் பண்றது ஒரே ஒரு ஆள் தான் மேடம். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். தம்பி, இங்க வாப்பா. அதான் அவர் தான் பண்றாரு. சொல்லுங்க சார். இவங்க போலீஸா? வணக்கம். ஏதோ விசாரிக்கணும். இங்க ஒரு வயலட் கலர் ஜவுளி பாக்ஸோட ஜூஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அதை நீங்க எடுத்து வேற யாருக்காவது கொடுத்தீங்களா? ஆமா மேடம், அவரு ரியல் எஸ்டேட் ஓனர். இங்க கடையில புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போனாரு. ஓனர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா மேடம், அவர் பேர் சங்கர். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா மேடம், நான் தான் சங்கர் சார் காருக்கு போய் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்தேன். அப்படியா? மேடம், அப்ப ஜூஸ் சாப்பிட வந்த ஒருத்தர் அதே மாதிரி வயலட் கலர் பேக்கை ஒரு டேபிள்ல வச்சுட்டு போனாரு மேடம். ஆமா, நான் அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த பேக்கை பாத்தீங்களா? அது நான் அந்த டேபிள்ல எடுக்க போனப்போ ஒருத்தர் வந்து அது என்னோட பாக்ஸ் குடியான்னு வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். வேற ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டானா? அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவரா? இவர் ஜூஸ் குடிக்க வந்தவர் மேடம். இவர் தான் பாக்ஸ் வச்சுட்டு போனவர். அப்போ இவர் வந்து அந்த பேக்கை எடுத்துட்டு இல்ல போறீங்களா? மேடம், வேற ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அவனை அடையாளம் தெரியுமா? ஆளு மாநிறமா இருந்தார் மேடம். மீசை வச்சிருந்தாரு. ஒரு 30-35 வயசு இருக்கும். நிச்சயமா அடுத்த தடவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் மேடம். என்ன சார், உங்க கடையில ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா? மேடம், இப்பதான் ஏரியா ஷிஃப்ட் பண்ணி வந்தோம். இனிமேதான் கேமரா செட் பண்ணணும். ச்சே, அநியாயமா கோட்டை விட்டுட்டேனே. என்ன மேடம் பிரச்சனை? ஒரு ஜவுளி கடை பெட்டி கை மாறினதா பிரச்சனை? ஐயோ, அது சாதாரணமான பெட்டி இல்ல. அந்த பெட்டிக்குள்ள ஒன்றும் ட்ரெஸ் இல்ல. அது 10 லட்சம் ரூபாய் பணம். அது கை மாறின இடம் உங்க கடை.
போச்சு. 10 லட்சம் ரூபாய் மொத்தமா போச்சு. அந்த கவிதாவும் அங்க வா இங்க வான்னு இழுத்தடிச்சு மொத்த பிளான சொதப்பிட்டா. அந்த போலீஸ்காரங்கிட்ட நான் பேசுறது எப்படி அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். அந்த மர்ம ஆசாமி சங்கரா தான் இருப்பானோன்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். ஆனா கவிதா அவனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த பார்ட்டியோ மொத்தமா 10 லட்சம் ரூபாயோ எங்கேயோ எப்படியோ தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நான் என்ன பண்றது? ஹலோ மாதவன், நான் இப்போ ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து தான் பேசுறேன். உங்களை அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து நான் விசாரிச்சேன். அந்த ஆசாமி ரொம்ப பிரில்லியன்ட். எப்படி சொல்றீங்க? நாம ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து 2 பார்சல் போயிருக்கு. முதல் பார்சல் சங்கர் கொண்டு போயிருக்கான். அதுதான் மர்ம நபர்னு நாம அவங்கள ஃபாலோ பண்ணி அவசரமா ஓடி போயிட்டோம். நாம போனதுக்கு அப்புறம் அந்த மர்ம ஆசாமி என்ட்ரி ஆகி 10 லட்சம் ரூபாய் பார்சலை சவகாசமா எடுத்துட்டு போயிருக்கான். அவனை நாம கோட்டை விட்டுட்டோம். என்ன கவிதா இப்படி கோட்டை விட்டீங்களே? இல்ல, அவனோட அடையாளத்தை எல்லாம் நான் விசாரிச்சு வச்சிருக்கேன். அவன் மறுபடியும் இங்க வந்தான்னா இந்த கடைக்காரங்க உடனே எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அவன் எங்க திரும்ப வருவான்? அதான் 10 லட்சம் கிடைச்சிடுச்சு. அதுக்காக தான் 10 லட்சம் வாங்கினதுக்கு ஸ்வீட் வாங்கி கொண்டாட போறான். அது சரிதான் கவிதா, நாம அந்த மர்ம ஆசாமியை தேடி போனப்போ சங்கர் ஏன் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணா? அது உங்களுக்கு சந்தேகமா இல்லையா? இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்டா இருக்கலாம். நான் இல்லன்னு சொல்றேன். நாம தேட அந்த மர்ம ஆசாமி அந்த சங்கரா தான் இருக்கும். மாதவன், அப்படி பார்த்தா உங்க அண்ணன் சுப்புவும் தான் அவர் கூட இருந்தாரு. அவங்க ஏதோ ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஸ்வீட் கடைக்கு வந்திருக்காங்க. உங்க அண்ணனும் அவர் கூட கூட்டுன்னு சொல்ல போறீங்களா? இருக்கலாம். யாருக்குண்டா எவன் எப்படி இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இத நான் ஒத்துக்கல. சுப்பு ஒரு அப்பாவி. அவர் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. கவிதா, சுப்பு இந்த பிரச்சனையில இருந்து விட்டுருவோம். நாம பேசுறது இப்ப சங்கரை பத்தி மட்டும்தான். நான் எம்டியா இருக்க இந்த ரூம்ல எங்கேயோ ஒரு இடத்துல ரகசிய கேமராவை வச்சுக்கிட்டு என் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அந்த மர்ம ஆசாமி கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? அட ஆமா கவிதா, நான் டேபிள் மேல பணம் வச்சிருக்கிறதையும் டேபிள் மேல அந்த ஜவுளி கடை பாக்ஸ் வச்சிருக்கிறதையும் நான் உட்காந்தா நின்னா எழுந்தா திரும்பினா எல்லாத்தையும் அந்த மர்ம ஆசாமி பாத்துக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இந்த ரூம்ல ரகசிய கேமரா இருக்கு கவிதா. ஆனா அது எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இதே ஆபீஸ்ல இந்த ரூம்ல சங்கர் 6 மாசமா எம்டியா இருந்திருக்கான். அவன் ஏன் அந்த ரகசிய கேமராவை வச்சிருக்க கூடாது? ஆமா, நிச்சயமா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். எப்படியோ இந்த எம்டி பதவியை பறிபோகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இங்க எங்கேயோ அவன் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கான். நான் என் ஆபீஸ்ல பேசுறது, பிசினஸ்க்கு பிளான் பண்றது, நிலத்துக்கு விலையை நிர்ணயம் பண்றது, விளம்பரம் எப்ப கொடுக்கலான்ற விஷயம் வரைக்கும் அவனுக்கு துல்லியமா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறப்போ ஒரு பிளாட்டோட சதுரடி இவ்வளவுனா அவன் கம்மியா கோட் பண்ணிருக்கான். எனக்கு எதிராக போட்டி கம்பெனி ஆரம்பிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரியாம முட்டாள்தனமா எங்க அம்மா தான் ஸ்பை வேலை பாக்குறாங்கன்னு ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சங்கர் கிட்ட அவங்க தான் சொல்றாங்கன்னு அவங்க மேல கோவப்பட்டு சந்தேகப்பட்டு திடீர் இருக்க. சரி சரி, இனிமே சங்கர் மேலேயே ஒரு கண்ணு வைக்க சொல்றேன். பை கவிதா. சார், ஒருத்தன் வந்து இந்த கவரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். யோ, முதல்ல ஓடி போய் அந்த ஆளை பிடிச்சு கொண்டாயா. அவன் அப்பவே போயிட்டானே சார். என்னய்யா? போயா.